108 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜிங்க் மினி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். என்ன நடந்திருக்குன்றது பார்ப்போம். ஜிங்க் மினி மார்க்கெட் 108ல் ஓப்பன் ஆன ஜிங்க் மினி மார்க்கெட் இந்த 108லே கன்சால்டேட் பண்ணி கீழே பிரேக் ஆகிட்டு ப்ரீவியஸ் டே லோ அதாவது 107.5 கிளியராக பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிட்டு கண்டினியூஸாக ட்ராப் ஆகி 105.2 அப்படின்ற ஜோன் வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு. ட்ராப் ஆகிட்டு 105.9 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி எங்கே ஜிங்க் மினி ஓப்பன் ஆகுனா ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னா 106.5 அப்படின்ற ஜோனில் இன்றைக்கி ஜிங்க் மினி மார்க்கெட் ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஓப்பனையும் நேற்று ப்ரீவியஸ் டே க்ளோசிங் இன்னையோட ஓப்பனிங்கை பார்த்தீங்கன்னா ஜிங்க் மினி மார்க்கெட் இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் இருக்கிறது தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கும் ஜிங்க் மினி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை கன்டினியூ பண்ணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறோம். எது வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னா இந்த 108.5 வரைக்கும் செல் பண்ணிட்டு 109 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 108.5 வரைக்கும் செல் பண்ணிட்டு 109 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். டார்கெட் எது வரைக்கும் வரும்னா மறுபடியும் இந்த 105.5 இல்லை 105.2 அப்படின்ற ஜோன் டார்கெட் ஆகும். ஸோ நம்ம முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ண வீக்லி டார்கெட்டை ஜிங்க் மினி மார்க்கெட் ஏற்கனவே ரீச் ஆகிடுச்சு. அதனால் 100% டார்கெட் ரீச் பண்ணவங்க மறுபடியும் ட்ரேட் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேணாம். ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலும் கம்மியான எக்ஸ்போஷர்ஸில் ரிஸ்க் எடுங்க. மிச்சம் இருக்க கிளைண்ட்ஸை கொஞ்சம் பார்த்து எக்ஸ்போஷர் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே கொஞ்சம் ட்ராப் பண்ணாலும் கன்சால்டேட் பண்ணலாம். ஸோ கீழே ட்ராப்பாக செல் பண்ணாங்க கொஞ்சம் நல்லா ரேஸ் ஆனதுக்கப்புறம் செல் பண்ணுங்கள். அதாவது 106.5ல் செல் பண்ணிங்கன்னா 105.5ல் அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டை ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம். இன்றைக்கி டார்கெட் வந்து அதனால தான் கம்மியான டார்கெட்டே சொல்கிறது 105 பாயிண்ட். ஏன்னா இந்த 105.5 அப்படின்றது ஒரு மேஜரான ஜோன். இந்த ஜோனை பிரேக் பண்ணி தான் போன தடவை ஜிங்க் மினி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல ரொம்ப கன்சால்டேட் பண்ணியிருக்காங்க முன்னாடி. ஸோ இந்த ஜோனில் கொஞ்சம் கன்சால்டேஷன் கூட இருக்கலாம். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. தேங்க்யூ, பாய்.